சிவகுமார் சார், உங்கள்கிட்ட நான் மெயினாக கேட்க, நீங்கள் ஒரு வங்கியாளர், கடன் வாங்குறதுன்னு தான் கடந்த அரசு மேலே வச்சுருக்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நான் 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க, 2021 5 லட்சம் கோடியாக இருக்குது, இவங்க முடிக்கிறப்ப 10 லட்சம் கோடியாக இருக்குது. கடன் வாங்காமல் இந்த கவர்மெண்ட் இயங்க முடியுமா? இந்த கடன் அதிகமாக போகுது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பிடிஆர் போன்றவங்களும் அதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. கடன் வாங்காமல் இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறாங்களா? இல்லை அது எப்படி, வங்கியாளராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது கடன் வாங்காமல் எதுவுமே பண்ண முடியாது. கடன் வாங்குறது கெட்டதுன்னு கிடையாது. உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்ம கண்ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக கடன் வாங்க, அது வந்து ஒரு வரைமுறை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம், நம்ம வித்தின் லிமிட்டு. இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி இருக்குது. 10 + ஒரு 3 வெளியில் இதெல்லாம் இபி இந்த இதெல்லாம் சேர்த்தா அது ஒரு 3 லட்சம் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி இருக்குது. வர்ற காலங்களில் கண்டிப்பாக அது ஏறி தான் ஆகும். வருஷத்துக்கு குறைஞ்சது 60லேருந்து 80,000 கோடி கண்டிப்பாக கடன் ஏற தான் செய்யும். அப்படி ஏறினா தான் இவங்க கொடுத்துருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ண முடியும். இப்படி பண்ணியும் இவங்க இன்னும் நிறைய டச் பண்ணாமல் இருக்காங்க. அதெல்லாம் டச் பண்ணாங்கன்னா இன்னும் கடன் அதிகமாகும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த மீன்வளத்துறையை பற்றி அதிகமாக பேசவே இல்லை. இப்போ எப்படி அக்ரிகல்ச்சருக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸோ அது மாதிரி ஃபிஷ்ஷுக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுக்குறாங்க சில இடத்துல. நம்ம அதை பற்றிலாம் நம்ம டச் பண்ணவே இல்லை பட்ஜெட்டில். அதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி ஓவர் ஃபைனான்ஸ் ரொம்ப டேஞ்சரஸோ அதே மாதிரி அண்டர் ஃபைனான்ஸும் அதை விட டேஞ்சரஸ். இப்போ இந்த வீட்டு வசதி திட்டம்னு ஒன்று போட்டு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. 5 லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக வீடு கட்ட முடியாது இப்போ இருக்குது. அப்போ எப்போ முடியும்னா, அந்த காலத்தில் கொடுத்தாங்கன்னா அம்மா சிமெண்ட் திட்டம், அது மாதிரி இவங்க சப்சிடைஸில் இந்த கட்டுமான பொருட்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும். ஜெனியூனாக ப்ரொவைட் பண்ணால் இந்த 5 லட்ச ரூபாய்க்குள்ளே அவங்க கட்டி பிடிப்பாங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் இதில் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கடன் அதிகமாகும். இல்லைன்னா எல்லாமே பாதியிலே நிற்கும். ஸோ இதை வந்து அதனால் கடன் வாங்குறத வந்து நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு அது வாங்குறதுனால அது வந்து ஒன்று தவறானதெல்லாம் கிடையாது. அது எப்படி உபயோகிக்கிறாங்க, அது கேபிட்டலைஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது மாதிரி இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சிவகுமார் சார், ரிவீலுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த 2500 ரூபா பணம் மக்களுக்கு உடனே கிடைச்சா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே இது பயனுள்ளதாக இருக்குமா? இல்லை, மக்களுடைய தாக்கத்தை விட நீங்கள் அரசோட தாக்கத்தை பார்க்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 47,100 கோடி ரூபாய் வேணும். இந்த 2,500 ரூபா ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 47,100 கோடி ரூபாய் வேணும். என்னை பொறுத்தளவு இது வந்து அவசர கதியில் விட்ட ஒரு வாக்குறுதி தான். அப்படி முடியும்னா கூட இதை வந்து வேறு மாதிரி ஏதாவது பண்ணலாம். மக்களுக்கு நீங்கள் சேவை பண்ணணும்னு நினச்சா இந்த 2-3 ஸ்கீம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணதே தேவையில்லாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து இந்த 2,500, இன்னொரு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இலவச பேருந்து பயணம். எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறி யார் எங்கே வேணாலும் போகலாம். இது ரெண்டு அவங்களே விரும்பலை. நீங்கள் 2,500 அந்த பஸ்ஸு இதெல்லாம் யாரும் விரும்பலை. என்னை வந்து நான் இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகணும், ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு அவங்கள ஏதோ சிட்டிக்குள்ளே விட்றீங்களே அதே போதும், அதுவே அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகுது. அதனால் இந்த 47,100 கோடி ரூபா டெபிசிட் வரதுனால அரசு வந்து உடனடியாக மக்கள் கண்டிப்பாக விரும்புவாங்க. அரசு உடனடியாக இதில் ஈடுபடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கம்மி. அடுத்தது, இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க அந்த பொல்யூஷன் பற்றி எதுவுமே பேசலை. ரெண்டாவது, வாட்டர் ஸ்கார்சிட்டியை டச் பண்ணவே இல்லை. இதெல்லாம் முக்கியமான பெரிய பிரச்சனைகளாக இன்னும் கொஞ்ச நாளில் உருவாக போகிற பிரச்சனைகள். இந்த வாட்டர் ஸ்கார்சிட்டி இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலத்தில் வந்து ஒரு ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. இது மாதிரி எல்லா இடத்துக்கும் வராது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல. இப்போ ஓஎம்ஆரில் ஒரு நாள் டேங்கர் லாரி நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துங்க. அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் த்ரூஅவுட் தமிழ்நாடுக்கு என்ன பிரச்சனை வரும், இதே நிலைமை காவிரி கண்டினியூ ஆனால் நம்ம நிலைமை என்ன, அதை பற்றிலாம் இந்த இதில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும்னு ஒரு ஆசை. இதை கொஞ்சம் டச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சிவகுமார் சார், இந்த அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் ஒரு முக்கியமான வாக்குறுதி வந்து பார்த்திங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி. அது அவங்க சொன்ன அளவுக்கு செய்யல, ரொம்ப குறுகிய அளவுக்கு தான் செஞ்சுருக்காங்கன்னு ஒரு விமர்சனம். அது சாத்தியமா உண்மையிலே? ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ரொம்ப கடனில் இருக்கும். இந்த மாதிரி கடனை தள்ளுபடி பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்குமா? இல்லை, அதை வந்து அவங்க ஆக்சுவலாக ஒப்பந்தம் ஒப்புதல் வாங்கணும் ரிசர்வ் பேங்க்லேருந்து. சில இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலைன்னு நினைக்கிறேன். பண்ணியிருந்தேன் இப்போ பண்ணுறது இதுதான் மேக்ஸிமம் பண்ண முடியும். அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க,
ஒப்புதல் வாங்கிட்டு பண்ணணும். அவங்க என்ன அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொன்னதை நாங்கள் 5 லட்சம் வரலாம் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ வந்து 75,000 மேக்ஸிமம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 75 to 75,000 அவ்வளோதான் வந்திருக்கு. மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுப்பாங்க. இது அதோட அநேகமாக இது பண்ணிடுவாங்க. ரொம்ப மேலே போனால் இது போராட்டங்கள் நடக்கிறப்ப இது ரிசர்வ் பேங்க்லாம் இதில் இன்வால்வ் ஆகணும். ஆனால் அப்படி போட்டால் இப்போ இருக்க என்ன பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்களோ அது டபுள் ஆகும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்களோ அது டபுள் ஆகும். அப்படி பண்ணாதான் அந்த இதுக்கு போக முடியும். சார், பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கணும்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வேணும். அதுக்கு வந்து கடன் வாங்குறது தானே சொல்யூஷனாக இருக்குது இப்போதைக்கு. அது சரியா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்காக கடன் வாங்குறது சரியா சார்? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக அதான் முன்னாடியே சொன்னேன். கடன் வாங்குறது வந்து தப்புன்னு ஒரு திங்கிங்லேயே நம்ம இருக்கக்கூடாது. கடன் வாங்குறது தப்பு கூடாது. அதை எப்படி கேபிட்டல் எக்ஸ்பென்சஸாக பண்ணுறோம் அப்படிங்கிறதான். ஏன்னா மேடம் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பிரச்சனை இல்லை, அது எந்த அளவில் யூட்டிலைஸ் பண்ணப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்லை, அதுதான். அது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டும் ஒன் வே ஆர் அதர் எல்லாருக்கும் உதவி பண்ணும். அது ஏதாவது ஒரு நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு டெஃபினட்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்ப் பண்ணாமல் இருக்காது. அதுக்கு தான் நான் சிம்பிளாக ஆந்திராவை மட்டும் கம்பேர் பண்ணேன். அவங்களுடைய க்ரோத்து வேறு மாதிரி இருக்குது. இங்கே போர்ட்டாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் அவங்க பண்ணுற கான்சன்ட்ரேஷனு வேறுது. அதனால் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது, அவங்களுக்கு வர்ற இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. இது எல்லாமே க்ரோத் ஆகுது. நம்ம வந்து எந்த ஒரு ஸ்கீம் இனிமேல் வர்ற காலங்களில் எந்த ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறதுனாலும் அதுக்கு பின்னாடி இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்க்கணும். இப்போ கூட சொல்லியிருக்காங்க ரேஷன்லாம் பேக்கிங்கில் கொடுக்கலாம். அது எதில் பேக் பண்ண போகிறாங்க? பிளாஸ்டிக். அப்புறம் நினச்சி பாருங்கள், ஆல்ரெடி பால் பாக்கெட்டில் வர்றது சின்ன துகளே ஒரு நாளைக்கு 1 லட்சம் துகள் நாட்டில் இருக்கும். 1 லட்சம் துகளுக்கு மேலே எத்தனை பால் பாக்கெட் வருதோ அத்தனை துகள் இருக்குது. நீங்கள் இதை வந்து கிளாத்தில் பண்ணி கொடுப்பீங்களா? முடியாது. அதோட காஸ்ட் என்ன ஆகும்? அதனால் அது வந்து பேக்கிங் இதனால் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து அதை மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் நல்லது. அடுத்து சார் சொன்னார் நேம் பற்றி. காமராஜர் பெயரை வந்து ஆக்சுவலாக காமராஜர் வந்து மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வந்தார். இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. மார்னிங் ஃபுட் ஸ்கீம் வந்து இது நல்ல ஸ்கீம். சீஃப் மினிஸ்டர் பேரில் இருந்துச்சு. அதை மாற்றினது தப்பு கிடையாது. அது இல்லாமல் இது என்னுடைய பர்சனல் இது. இந்த மாமஞ்சீரு, மச்சாஞ்சீரு, அண்ணஞ்சீரு, தம்பிச்சீரு இது மாதிரி பெயர்கள்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக, இது வந்து ரீல்ஸ் கிடையாது, படம் கிடையாது, அது வந்து எமோஷ்னலாக எல்லாத்தையும் அட்டாக் பண்ண. இதில் வந்து நம்ம எமோஷ்னலாகவே தேவையில்லை. உண்மையாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதை விட்டு அந்த மாதிரி ஒரு பெயரில் மட்டும்தான் பிரச்சனையா இல்லை அந்த திட்டத்துலையும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது போக போக தான் தெரியும் எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. யாருக்கு அந்த தங்கத்தை யாருக்கிட்ட வாங்க போகிறாங்க, தங்கத்தை யாருக்கிட்ட இருந்து வாங்க போகிறாங்க, அப்போ தெரியும் இந்த ஸ்கீம்ல எவ்வளோ யாருக்கிட்ட இருந்து வாங்க போகிறாங்கன்னு கேட்குறீங்க. இல்லை எம்எம்டிசியா இல்லை வெளியில் டெண்டர் கொடுத்து வாங்க போகிறாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குது. கவர்மெண்ட் இதில் எம்எம்டிசியில் நார்மல் பேங்கே தங்கம்லாம் இருக்கிறாங்களே, அது ஒரு காலத்தில் இப்போ இல்லை. அதுதான் அது எம்எம்டிசின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம். இல்லை இவங்க ப்ரைவேட் பையர்ஸ்லேருந்து வாங்குறாங்கன்னா அப்போ வந்து சில பிரச்சனைகள் வரும். அதனால தான் சொல்கிறேன், பிளைண்டாக சொல்கிறேன், யாருக்கிட்ட இருந்து வாங்க போகிறாங்களோ அப்போ தான் இந்த ஸ்கீம் சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது தெரியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தங்கம் மாதிரியான ஸ்கீமெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? எப்போவுமே தேவை, எப்போவுமே தேவை. ஏன் அது தேவையில்லைங்கிறது எந்த வித எவிடன்ஸும் கிடையாது. அது தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக 100க்கு 100 தேவை. பாஸ்கர் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தங்கம் ஸ்கீம்ன்ற கான்செப்ட்லாம் கரெக்டாக இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை? ஏன்னா தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது. இல்லை 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 அதாவது அரசுக்கு இது வருவாயை ரொம்ப இன்க்ரீஸ் தான பண்ணும். நீங்கள் வந்து தகர கொட்டைகளை நிர்மாணித்து கொண்டு மக்களுக்கு தங்கம் தருவது என்பதுக்கு வந்து தவறான முடியும். ஒரே ஒரு இது இல்லை சார் சொல்லிட்டு நீங்கள் இல்லை ஆக்சுவலாக இல்லை சார் முடிச்சுட்டு நான் இல்லை பேசிட்டு இல்லை அந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு மாமஞ்சீருக்கு 1,06,000 ரூபா செலவாகுது. அது வைப்பு தொகையாக போடலாம் குழந்தைக்கு. 1,06,000 ரூபாய். 1 கிராம் தானே? இல்லைண்ணா மொத்தமாக 8 கிராம். மாமன்சீர் 1 கிராம். 8 கிராம் மேடம். இப்போ டெரிவைஸ்டு 8 கிராம். இன்னைக்கு பட்ஜெட் முன்னாடி சொன்னது 1 பவுண்ட், இன்னைக்கு சொன்னது 1 கிராம். 1 கிராம் மாத்திட்டாங்க. அதனால தான் அந்த 560 கோடி டாலி ஆகுது. இல்லை மாமன் சீருக்கு வந்து 8 கிராம் தான். குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு தான் அது அண்ணன் சீரு கல்யாணம். இல்லை பேர் குழம்பிடுச்சு. நீங்கள் பேசுங்க சார். அதுதான் இல்லை அந்த 1 லட்சத்தை வந்து
டெபாசிட் அது மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை வைப்பு வேற தொகையா ஏதாவது பண்ணிட்டு அந்த குழந்தை வந்து காலேஜ் போகும்பொழுது அது ஒரு பெரிய தொகையா வளர்ந்துருக்கும். ஒரு 16 ஆண்டுகள் வேகமா போயிடும், 18 ஆண்டுகள் வேகமா போயிடும். அப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனா இவர்கள் அங்க ஆட்சியில் இருப்பாங்களான்னு தெரியாது. அதனால இதுல என்ன சிக்கல்னா, இந்த மாதிரி திட்டங்கள்ல உடனடி பயன், என்ன இதெல்லாம் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால அதை நோக்கி தான் நான் ஒரு அரசு நடத்துகிறேன்னா நான் கூட அடுத்த தேர்தல் வருவதை நினச்சி தான் நான் பண்ணணுமே தவிர அடுத்த தலைமுறையை பற்றியெல்லாம் நான் நினைக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம் இல்லை சார். அடுத்து இப்போ ஏன்னா இப்போ எல்லாருமே ஜென்சிஸை பற்றி தான் பேசுகிறாங்க, அவங்க காலம் வருது. ஸோ அவங்களுக்கும் மனசில் வச்சுருந்தானே உங்கள் திட்டங்கள்லாம் இருக்கணும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து அதிகபட்சமாக ஜென்சிஸுக்களால் ஆதரிக்கப்பட்ட கவர்மெண்ட்டு சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு நல்ல அஸ்திவாரம் முன்னாடி நம்ம போட்டு வச்சுருக்கோம். தமிழ்நாடு வந்து மிக சிறந்த மாநிலம், ஒரு நல்ல அஸ்திவாரம் போட்டிருக்கோம். இவங்க கட்டுற கட்டடம் வந்து கரெக்டாக கட்டணும். அது கட்டுவாங்கங்கிறது வந்து ரியலாக கட்டணும். ரீல் மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனைகளை கொண்டு போய் எல்லாரையும் விட்டுரும். இது என்னுடைய கருத்து.